ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. என்னடா இது ஓப்பனிங்லே அபுதாபி வீட்டில் இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நாங்கள் கிளம்பி வந்துட்டோங்க. ஒரு 2 நாள் வீடியோ வரல அப்படின்னும் போதே ஒரு சிலர்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணி கேட்டுட்டாங்க இன்பாக்ஸில். எங்கக்கா கிளம்பிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. நாங்கள் ஃபங்க்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே வந்து எங்களுக்கு ஃப்ளைட்டு. ஸோ கிளம்பிட்டோம். ஒரு சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடலாமா, இல்லை நாங்கள் கிளம்பி வந்ததை காமிக்கலாமா? எனக்கே பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன பர்பஸ்க்காக நம்ம வந்தோம் என்ன அப்படிங்கிறத நான் வீடியோவோட எண்டில் சொல்லிடுறேன். சரிங்களா? அஃபிஷியலாக நிறைய ஃபோன் கால்ஸ் அண்ட் நிறைய மெசேஜஸ்ஸு. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணி வந்ததுமே 1 வீக் தான். அந்த 1 வீக் முடிஞ்சது ஃப்ரூட்ஃபுல்லாக. ஸோ முடிஞ்சால் 1 ஆர் 2 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்தது. பட் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமையல. கிளம்பி ஆக வேண்டிய கட்டாயம். அதனால் நைட்டோட நைட்டாக நாங்கள் கிளம்பிட்டோம். அச்சுக்கு வந்து இன்ஃபார்ம் கூட பண்ணலை, ஏன்னா அவனுக்கு லைனுமே கிடைக்கல. ஸோ அவனுக்கு மெசேஜ் மட்டும் போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். ஏர் அரேபியாவில் தான் லக்கேஜஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு பெட்டி மட்டும்தான் பேக் பண்ணி எடுத்துட்டோம். இன்னொரு பெட்டியில் வந்து சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஸோ வந்தோம், எங்கே இருக்குது என்ன கேட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டோம். அங்கே போய் பார்த்தா சரியான க்யூங்க, பெரிய லென்த்தி க்யூவாக இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த க்யூவே எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் நின்று 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 பாருங்கள். மொத்தமாகவே 20 கிலோ தான், நாங்கள் எடுக்கவே இல்லை. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வந்துட்டோம் அப்படின்னா 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா தான் இருக்கும். நாங்கள் வந்து இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை, வந்து ஜாலியாக நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணணும், நிறைய ஹாப்பினஸ் வந்து நம்ம வந்து கெயின் பண்ணிக்கணும். ஏன்னா அதெல்லாம் தாங்க ஊருக்கு போய் எங்களுக்கு அடுத்து ஓடுறதுக்கான பூஸ்ட்டுன்னே சொல்லலாம். அதனால் லியோவோட விளையாடுறதாகட்டும், அஸ்வினோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும், வெளியே போகிறது, ரெஸ்டாரண்ட்டு, பீச்சு, பார்க்கு, ஸோ அந்த மாதிரி நிறைய மெமரிஸ், குட் மெமரிஸை நாங்கள் க்ரியேட் பண்ணிப்போம் இந்தியாவில். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எங்களை திருப்பி ஓட வைக்கும். Zone 1, Zone 2, Zone 3ன்னு அவங்க ரிலீஸ் பண்ணாலுமே நாங்கள் லாஸ்ட்டாக தான் போனோம். அப்படி நாங்கள் லாஸ்ட்டாக போயுமே இந்த ஃப்ளைட் ஏறுற க்யூமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நின்றுட்டே தான் ஏறி உட்கார்ந்தது தாங்க தெரியும். அதோட கேப்டன் வந்துட்டு ½ அன் ஹவர் முன்னாடி ஒரு போய் சீட்டில் உட்காருவோம், அபுதாபி வந்துட்டோம், ½ அன் ஹவர் இருக்குது இன்னொன்று லேண்டிங்க்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த வாய்ஸ் தான் அதோட கேட்டுச்சு. அந்த வாய்ஸ் கேட்டுமே திருப்பி திருப்பி சீட்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு உட்காந்து தூங்கிட்டே தான் இருந்தோம். ஓகே, ஓரளவுக்கு இந்த தூக்கம் வந்து பரவாயில்லையா இருந்தது. லேண்ட் ஆகிடுச்சு, எல்லாமே கரெக்டாக மார்னிங் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி கரெக்ட் டைமில் வந்து லேண்ட் பண்ணிட்டாங்க. லேண்ட் பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா லக்கேஜ் கலெக்டர் உடனே வந்துருச்சு. உடனே லக்கேஜஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் எல்லாருமே ஃப்ளைட்டுக்குள்ளேயே தான் நின்றுட்டுருக்கோம். நாங்கள் நின்றுட்டுருக்கும் போதே எங்களோட லக்கேஜஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோடய லக்கேஜ் வருதா ஏன்னா நான் தானே லாஸ்ட்டாக போட்டேன், அதனால் வருதா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கேட் ஓப்பன் ஆகலை. ஸோ நான் மேனுவலாக தான் வந்து வெளியில் வர வேண்டியதாக இருந்தது. அதனால் அதுலேயுமே எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பெரிய லென்த்து க்யூ இருந்தது. ஸோ இருந்துட்டு மேனுவலாக வந்து வெளியில் வந்து பார்த்தா என்னோட அந்த கன்வேயர் பெல்ட்டில் என்னோட லக்கேஜ் மட்டும்தாங்க தன்னந்தனியாக சுற்றிட்டு இருந்தது. எல்லாருமே எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாங்க. ஒரு காக்கா கூட கிடையாது. ஸோ நாங்கள் தான் அதில் லாஸ்ட்டு. ஸோ எங்களோட அந்த 2 பெட்டி, என் கூட ஒருத்தர் இருந்தார். ஸோ மொத்தம் ஒரு 3 பெட்டி மட்டும்தான் அனாதை பிள்ளை மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி எடுத்து வச்சுக்கிட்டு 2 பேரும் அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சோம். ஸோ டாக்ஸி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அபுதாபி ரீச் ஆனதை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 1 வாரமாக தூக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான்லாம் 2 நாள் கண்டினியூஸாக தூங்கினேங்க. சரியாக தூங்கினேன். ஒரு வேளை தான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வந்து இறங்கிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதோட நான் நைட்டு தான் எந்திரிச்சேன். நைட்டு எந்திரிச்சு திருப்பி டின்னர் சாப்பிட்டுட்டு திருப்பி படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சேன். டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே சமைச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கம் லஞ்சாக ஒரே வேளை சாப்பிட்டுட்டு திருப்பி படுத்து தூங்கிட்டேன். ஸோ தூங்கி இப்போ தான் ஓரளவுக்கு அந்த தூக்கம் லைட்டாக தெளிய ஆரம்பிச்சிருக்கு. 1 வீக் தூக்கம். ஸோ ஓகே, இப்போ என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு 2-3 விஷயத்துக்காக தாங்க கிளம்பி வந்தது.
ஃபஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. 2வது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். ஜாப் விஷயமா போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து நிறைய சிவிஸ் எங்களுக்கு வந்திருந்தது, நிறைய மெயில்ஸ் வந்திருந்தது. கொஞ்சம் கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து தான் வந்து மெசேஜஸ் நிறைய போட்டிருந்தாங்க. நாங்கள்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம், உங்களை மாதிரி லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறோம், கடன் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ப்ளீஸ்ண்ணா அப்படின்லாம் நிறைய அந்த மாதிரி வந்திருந்தது. ஸோ அதனால் வந்து கிளம்பி வந்த பர்பஸ் 2வது பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டேரெக்டாகவே நம்ம இந்தியா கிளம்பி வந்துட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம மொபைல் நம்பர்ஸ் எதுவும் கொடுக்கல, மெயில் தான் கொடுத்துருந்தோம். ஸோ டேரெக்டாக கிளம்பி வந்து இன்டர்வியூ பண்ணி பசங்களை வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற பர்பஸ் தான் வந்து மெயின் மோட்டிவே அதுதான். அதனால தான் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். 5, 6, 7 3 தேதியில் வந்து இன்டர்வியூ நடக்கும், நீங்கள் வந்து சிவி அனுப்புங்க, ஓவர் ஃபோன் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ 5, 6, 7 இந்த 3 நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்காகவே இருந்துட்டோம். அந்த 3 நாளுமே ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸு, நிறைய மெசேஜஸ், நிறைய சிவிஸு, கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. திருப்பியும் செகண்ட் டைம் ரெஸ்பான்ஸுமே நல்லா இருந்தது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் ரெலவெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் பர்டிகுலராக ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லிட்டேன், 2வது வீடியோலையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத சிவிஸும் வந்திருந்தது. நர்சிங் கேட்டிருந்தாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேட்டிருந்தாங்க, சிவில் கேட்டிருந்தாங்க, கார்பென்ட்ரி ஒர்க் கேட்டிருந்தாங்க, டிரைவர் ஜாப் கேட்டிருந்தாங்க, இன்னும் நிறைய சிவிஸ் அமிச்சாங்க. கிட்டத்தட்ட 50% நமக்கு தேவையானது அப்படின்னா மீதி 50% வந்து நம்ம கேட்காத டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்துலாம் வந்துருது. பட் ஓகே, எனிவேஸ் நோ இஷ்யூஸ். அது தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நிறைய பேரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். அந்த பசங்கள்லாம் வந்து இப்போ இங்கே வராங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களெல்லாம் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு விசா ப்ராசஸ்லாம் பண்ணி அக்காமடேஷன்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அவசரமாக கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸுங்க, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பசங்க வந்து ஃபஸ்ட்டு நல்லபடியாக உட்காரட்டும், சரிங்களா. இப்போ என்னென்னா, நமக்கு வந்து சம்மந்தமே இல்லாத சிவிஸும் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது சம்மந்தமான ஜாப் எங்களுக்கு இப்போதைக்கு தெரியல. ஒருவேளை ஃப்யூச்சரில் லேட்டராக எங்களுக்கு வந்து இந்த டீச்சர்ஸு, நர்சிங் இன்னும் நிறைய சொல்லியிருக்கீங்க இல்லையா, இதோட ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அண்ட் ஒன் மோர் ஒரு சந்தோஷமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ஃபார் நம்ம சரவணன் வந்துட்டு எம்ப்ளாயியாக இருந்தார், இப்போ எம்ப்ளாயராக மாறி இருக்கார். ஸோ நம்மளால் முடிஞ்சு எத்தனை பசங்களுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமோ அத்தனை பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கும் லைஃப் செட்டில் ஆச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எங்கேயோ ஒருத்தருக்கு நாங்கள் இன்னும் நன்றி சொல்லிகிட்டு இருக்கோம், அவரால் தான் எங்களுக்கு இந்த லைஃப் அப்படின்னும் போது, ஸோ நம்மளாலும் 4 பசங்க வராங்க, இங்கே இருக்காங்க, லைஃப் செட்டில் ஆக போகுது அப்படின்னு நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ இந்த சேவை வந்து இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் போயிட்டுருக்க போகுது. ஸோ இந்த ஹாப்பியான விஷயமும் உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் நாங்கள் அவசரமாக 1 வீக்கில் வந்து அவசரமாக ஓடினது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக ஒரு 70% தான் வந்தது. பர்சனல் ஒர்க்ஸ் அடுத்து தங்கச்சியோட ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அதை முடிச்சிட்டோம். இன்னும் கூட ஒரு 1 வீக் இருந்து வா அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொன்னாங்க. பட் அச்சுவும் இல்லையா, அவனும் அங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இன்னொன்று இங்கே ரமதான் டைமு, நோன்பு இருக்கிற டைமு. ஸோ நானும் அங்கே இருந்துட்டேன் அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பாடுக்கு பெரிய பிரச்சனையாகும். ஸோ இப்போ அங்கே இருக்கும் போதே ஃபோன் கால்ஸ், ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸு. இன்னொரு விஷயமும் சொல்லணுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா UAE நம்பர், ஓகேங்களா. அது வந்து UAE பொறுத்த வரைக்கும், அபுதாபியை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் கால் இங்கே கிடையாது, இங்கே ஒர்க் ஆகாது, இங்கே பேண்டு. ஸோ வாட்ஸ்அப்பு, ஸ்கைப்பு இந்த மாதிரி எதுவும் நீங்கள் இங்கே கூப்பிட முடியாது, வாட்ஸ்அப் கால் வராது. நிறைய பேர் இன்னமும் சிவி அனுப்பிச்சிட்ருக்கீங்க, அனுப்புங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆல்ரெடி அங்கே வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, பசங்க நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக அடுத்த ஸ்டெப்பு அங்கே எடுத்து வச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு இருக்கீங்கன்னா அனுப்புங்க, மெசேஜ் பொறுமையாக தான் ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ரெலவெண்ட் சிவி அப்படின்னா இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிருவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். இன்னொன்று என்னென்னா, கால்ஸ் வந்து வாட்ஸ்அப் கால் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே கால் வரும், ரிங்கெல்லாம் போகும், எங்களுக்கும் தெரியும் நீங்கள் ரிங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கால்ஸ் வந்து இங்கே இருக்கிறவங்களால அட்டன் பண்ணவே முடியாது. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் மட்டுமே பண்ணுங்கள், அதுவே போதுமானது. மறுபடியும் சொல்கிறேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சம்மந்தப்பட்டவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா.
என்ன கேட்டிருக்காங்க, டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் என்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். இவங்க மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், இவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் ரெஸ்பான்ஸும் கிடைக்கும், ரிப்ளையும் கிடைக்கும். அதர் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு தெரியலங்க. நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும். இன்னமும் படிச்சுட்டு இருக்கிறவங்கெல்லாம் என் பையன் இப்போ தான் உள்ள காலேஜ்குள்ளே போயிருக்கான், அதுக்குள்ளே வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னா அவர் இன்னும் படித்தே முடிக்கல இல்லைங்களா? ஸோ வீடியோவை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் இங்கே பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ இந்த விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இன்னமும் உங்களுக்கு அஃபிஷியலாக டவுட்ஸ் இருக்குது, இன்னும் சிலதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அவர் இல்லை, அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. கண்டிப்பாக மெசேஜஸ்லாம் பார்ப்பாங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சில உங்களுடைய டவுட்ஸுகள் கிளாரிஃபை செய்யப்படும். சரிங்களா? நமக்கு அஃபிஷியலாலாம் பேச வராதுங்க, நமக்கு பர்சனலாக தான் பேச வரும். ஸோ இன்னும் இந்த அஃபிஷியல் மேட்டர்ஸ் எல்லாம் எனக்கு சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க டவுட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, பேக் டு ஃபார்ம் வந்தாச்சு. யுஏஇ வந்தாச்சு. யுஏஇ சூப்பராக ரமதான் நோன்பு போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பக்கம் எல்லாருமே நோம்பில் பிஸியாக இருக்காங்க. ஈவன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நோன்பு ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய இன்பாக்ஸ்லாம் பண்ணுறாங்க, சாரிக்கா தப்பாக எடுத்துக்காதீங்க, நோன்பு டைம் மெசேஜஸ் வீடியோஸ் பார்க்க முடியல, அதனால் நாங்கள் அப்புறமா பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ பாருங்கள். ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில்ல. ஸோ நம்ம அடுத்தடுத்த அபுதாபி செக்மெண்ட்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, see you, bye bye, டாட்டா, டேக் கேர்.